ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் எங்களை நீர் முன் குறித்திருக்கிறீரப்பா. எங்களுக்காக ஒரு நன்மையான திட்டத்தை நீர் வரைந்து வைத்திருக்கிறீர். தாயின் கருவில் எங்களை காப்பாற்றினீர். முதிர் வயது உள்ளவராகும் வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பாரங்கள், பலவீனங்கள், கண்ணீர்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது, மனிதனிடத்தில் என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நீதிமானாக்கி இருக்கிறது, தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆவியில் நம்மை புதிய சிருஷ்டியாக உருவாக்கி உன்னதமானவரை என்றென்றைக்குமாக நம்முடைய ஆவியில் தங்க வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கையை தேவனோடு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. இதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதில் உயிர் இருக்கிறது, நமக்கான வாழ்வு இருக்கிறது. இந்த வார்த்தை யாருக்கோ, என்றைக்கோ, இல்லை என்றால் நான் பரலோகத்திற்கு போகிறதற்காகவோ, இல்லை பரலோகத்திற்கு போய் எனக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்கு தத்தங்களோ என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அப்படி இல்லை. அனுதினமும் இந்த வார்த்தை உயிர் பெற்று உங்கள் வாழ்விலும் உங்கள் சரீரத்திலும் செயல்படுகிறத நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா இது தியாலஜி இல்லை, அது உயிரோடு எழுந்து வருகிறத உங்களால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்துல 3 உடன்படிக்கை இருக்கிறது என்று நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். ஒன்று, ஆபிரகாமோடு அவர் பண்ணிய வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலான உடன்படிக்கை. இரண்டாவது, பழைய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற நியாய பிரமாணத்தினால் ஆகிய உடன்படிக்கை. மூன்றாவது, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறதினாலேயே பழைய உடன்படிக்கை என்று ஒன்று என்ன செய்கிறது?
இருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கை பரிபூரணமாக இருந்திருந்தால் புதிய உடன்படிக்கை என்று ஒன்று வர தேவையில்லை. தேவனுடைய இருதயம் சட்டங்களின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, அவருடைய இருதயம் கிருபையின் அடிப்படையில் இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கை என்பது நித்திய உடன்படிக்கையாக நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தொடக்கத்தில் இருந்தே, ஆரம்பத்தில் இருந்தே அங்கு ஆபிரகாமோடு அவர் பண்ணிய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கையாக என்ன செய்திருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில், யார் பெயரில் ஆணையிட்டு இருக்கிறாரா? தேவனுடைய பெயரில். உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இங்கு தேவன் அங்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பது ஆபிரகாமோடும் அவருடைய சரீர பிரகாரமான சந்ததிகளோடும் என்று பார்த்தால் அது மாத்திரமல்ல, அவர் வாக்கு பண்ணி இருப்பது ஆபிரகாமுடைய சந்ததியினுடனே. இதற்கு இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இங்கு பவுல் அழகாக சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சா? ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல். ஆபிரகாமுடைய சந்ததிகளை எடுத்துக்கொண்டா ஆபிரகாம் காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் எத்தனை தலைமுறை வந்திருக்கும் இல்லையா? அநேக தலைமுறைகள் வந்திருக்கும். இங்கு அவருடைய சந்ததிகளுக்கு அது அவர் கொடுத்திருந்தால் அது சந்ததிகள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ அங்கு தேவன் யாரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்? ஆபிரகாம் மூலமாக அவரது சந்ததியில் வரக்கூடிய கிறிஸ்துவோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை செய்திருக்கிறார். இங்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, அவருடைய சரீர பிரகாரமான சந்ததிகளுக்கான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, உலக பிரகாரமான பெருக்கம் மாத்திரம் இல்லை, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு பெறக்கூடிய உறவாகிய நீதியை குறித்தது என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பின் பலன்களாகிய ஆவியானவரை குறித்ததில் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இங்கு ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது அவருக்கு ஆபிரகாம் மாத்திரம் தெரியவில்லை, ஆபிரகாமுடைய சந்ததியில் வரக்கூடிய கிறிஸ்துவும், கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களையும் என்னை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமோடு செய்த கிருபையின் உடன்படிக்கை இதுதான். அங்க அந்த சந்ததியோடு பண்ணுகிறார், கிறிஸ்துவோடு கூட செய்கிறார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. மத்தேயு 1:1 வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான யாருடைய வம்ச வரலாறா? இயேசு கிறிஸ்துவின் வரலாறு.
இந்த சந்ததியை குறித்து தான் அங்கு ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமோடு அவர் சொன்ன சந்ததி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புதிய திட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருப்பது ஒரு புதிய ரட்சிப்பின் திட்டம் அல்ல. ஆதியிலிருந்தே தேவன் நிர்ணயித்த ஒரு திட்டம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கையே இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி ஒரு நித்திய உடன்படிக்கையாக அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று உருவான திட்டத்தின் முதல் பகுதி, ஆரம்ப பகுதி அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் ஆதியாகமம் 15:17-18. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். ஆதியாகமம் 15:12-17. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொண்டது. உடன்படிக்கை என்பது தேவனுடைய வாக்குறுதிகளின் பெயரில் 2 பேருக்கு ஏற்படுகின்ற ஒப்பந்தம். இந்த உடன்படிக்கை என்பது இரத்தத்தின் அடிப்படையில் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் காலத்தில் அந்த உடன்படிக்கை அப்படிதான் வழக்கத்தில் இருந்தது. ஒரு விலங்கை 2 துண்டாக வெட்டி எதிரெதிராக வைத்திருந்து அதன் நடுவாக 2 பேர் என்ன செய்யணும்? கடந்து போகணும். அந்த வெட்டிய துண்டுகளுக்கு நடுவிலே அந்த ரத்தம் வடிந்து ஒரு பாதையை என்ன செஞ்சிருக்கும்? உண்டு பண்ணியிருக்கும். இதை இரத்த பாதை என்று அழைப்பார்கள். இதன் நடுவே 2 பேர் என்ன செய்யணும்? கடந்து போகணும். அந்த கடந்து போகிறதோட அர்த்தம் என்னவென்றால் அந்த உடன்படிக்கை இரத்தத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. யார் ஒருவர் அந்த உடன்படிக்கையை மீறுகிறார்களோ அவர்கள் அந்த விலங்குகளுக்கு என்ன நேரிட்டதோ அது அவர்களுக்கு என்ன செய்யப்படணும்? நேரிடணும். இதுதான் அந்த உடன்படிக்கையோட அர்த்தம். அதுதான் இங்கு தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதை உறுதி பண்ணுவதற்கு அவர் விலங்குகளின் இரத்தத்தினால் உறுதி பண்ண அவர் தயார்படுத்துகிறார். ஆபிரகாமும் அதற்கு தயாராகிறார். அந்த பலிபீடத்துல அந்த விலங்குகள் எல்லாம் வைத்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். அங்க தேவன் என்ன செய்கிறாரா? ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை என்ன செய்கிறார்? வரவழைக்கிறார். அயர்ந்த நித்திரையை வரவழைத்து விட்டு 17வது வசனம் வாசிக்கலாம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றி அதன் நடுவே என்ன செஞ்சுதான்? கடந்து சென்றது. இது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. நியாயப்படி ஆபிரகாமும் அதன் நடுவே என்ன செய்யணும்? போகணும். ஆனா ஆபிரகாமை தூங்க வைத்து விட்டு அதன் நடுவே யார் மட்டும் கடந்து போகிறா? தேவன் மட்டும் செல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் பொருள் என்னவென்றால் அந்த ஒப்பந்தத்தின் 2 பகுதிக்கான பொறுப்பையும் அவரே என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். என்ன விளைவோ அந்த விளைவை தானே என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆபிரகாம் அந்த உடன்படிக்கையை மீறினால் என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையையும் அவரே என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் கிருபையின் உடன்படிக்கை. இந்த விலங்குகளின் நடுவே நடந்து போகிறது சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துகிறதோட அடையாளமாக காட்டப்படுகிறது. இங்கு எதை அவர் நிழலாக செய்து காண்பித்தாரோ, எதை ஆபிரகாமிடம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, தன் பேரில் ஆணையிட்டாரோ அதை அவர் இயேசு கிறிஸ்துவாக, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக சிலுவையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கடந்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் உடன்படிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த சந்ததியோடு கூட என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ அது சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? நிறைவேற்றப்பட்டது. இதனுடைய நிழலாக, அடையாளமாக தான் ஆபிரகாமுக்கு அந்த சூழ்நிலைகள், சம்பவங்கள் நடக்கிறது. வாசிக்கலாம் ஆதியாகமம் 22:11 முதல். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இதுவும் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக காட்டப்பட்ட நிழல்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்ய போகிறாரோ அது ஒரு நிழலாக அங்கு காட்டப்பட்டது. ஆபிரகாமிடம் அவரது குமாரனை பலி கொடுக்க சொல்லுகிறார். ஆபிரகாமும் தன் குமாரனை அழைத்து கொண்டு அந்த மோரியா மலைக்கு செல்லுகிறார். அங்க அந்த மகன் கேட்கிறார், அப்பா, அது பலியிடுகிறதற்கு ஆட்டுக்குட்டி எங்கே? தேவன் அதை என்ன செய்து கொள்ளுவார்? பார்த்து கொள்ளுவார். அங்கு பலிபீடத்துல ஈசாக்கு படுக்க வைக்கப்படுகிறார். அங்கு அவரை பலியிடும் போது அங்கு கர்த்தருடைய தூதன் கூப்பிட்டு அங்க பலியிடுவதற்கு ஏற்ற ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். வாசிக்கலாம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். ஆபிரகாமோ ஈசாக்கும் அந்த மலை மேல பலியிடுவதற்காக அங்க பலியிடுகிறதற்கு என்ன தேவையோ அந்த விறகுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவரை பலியிடக்கூடிய அந்த கல்வாரி சிலுவையை சுமந்துக்கிட்டு அவர் அந்த மலை மேல என்ன செய்கிறார்? செல்கிறார். அங்கு மனிதனுடைய இரத்தமாக இருந்தாலும் சரி, விலங்குகளின் இரத்தமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாவத்தை என்ன செய்ய முடியாது? கழுவ முடியாது. பரிபூரணமான ஒரு பலி அங்கு இயேசு கிறிஸ்து பலியாக போகிறார் என்பதனுடைய முன் அடையாளமாக அது என்ன செய்யப்படுகிறது? காட்டப்படுகிறது. அங்கு அவர் ஈசாக்கை பலியிட போகும்போது தூதனானவர் சொல்றாரு, பிள்ளையாண்டவன் மேல என்ன செய்யாத? கை போடாத. அங்க அந்த புதர்ல அங்க என்ன பார்க்கிறாங்க பாருங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். புதரிலே தன்னுடைய கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி. எவ்வளோ ஒரு எக்ஸாக்டா, எவ்வளோ ஒரு கிளியரா இருக்கு பாருங்களேன். அந்த ஆட்டுக்குட்டியோட இரத்தம் பாவத்தை என்ன செய்யும்? மூடும். ஆனா பாவம் இல்லாத தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி ஒரே பலியாக, ஒரே தரமாக நமக்கு பலியாகி என்றென்றைக்குமாக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? பூரணப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியின் கொம்புகள் புதர்ல எப்படி சிக்கி கொண்டிருந்ததோ அது போல இயேசு கிறிஸ்துவின் தலையில என்ன சுமத்தப்பட்டது? முள்முடி சூட்டப்பட்டது. அந்த பிக்சர், அந்த நிழல் எவ்வளவு தத்ரூபமாக காட்டப்பட்டிருக்கு இல்லையா? ஈசாக்கு அவருடைய ஒரே குமாரன், அங்க இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி இங்க யோவான் ஸ்நானகன் சொல்றார் பாருங்க ஒரு வசனத்துல, யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அங்கு ஆபிரகாம் சொல்றார் இல்லையா? வாசிக்கலாம் ஆதியாகமம் 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு
தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் என்ன செய்து கொள்ளுவார்? பார்த்து கொள்ளுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அங்கு ஈசாக்கும் ஆபிரகாமும் எந்த மோரியா மலை மேல பலியிடுவதற்காக சென்றார்களோ அதே மோரியா மலை தான் கொல்கதா மலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கையின் பலியாக இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்யப்படுகிறார்? காட்டப்படுகிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தம், அவர் பலியானது, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது ஏதோ எதிர்பாராமல் நடந்தது அல்ல. இது உடனே ஒரு திட்டம் போட்டு நடந்ததும் இல்லை. இது ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்ட ஒரு திட்டம், உங்களுக்காகவும் எனக்காகவும். இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, எதிர்பாராம நடந்தது கிடையாது. தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு திட்டம். அந்த இடமாக இருக்கட்டும், அதற்கு பதிலாக பலியாக வேண்டும் என்பது யாராக இருக்கட்டும். அங்கு ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு ப்ரொவிஷனா கொடுக்கிறாரு. அவருடைய தேவைக்கு அங்கு பலியாகிறதுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுக்கிறாரு. இங்கு உலக தேவைக்கு அவரது குமாரனாகிய கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்குமான மீட்பின் திட்டம் நேற்று இன்றைக்கு ஆரம்பிச்சது இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது ஆரம்பித்தது அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே. ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியதே இந்த ரட்சிப்பின் வாக்குத்தத்தத்தை தான் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அங்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய சந்ததியின் மூலமாக புற ஜாதிகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசிர்வதிக்கப்படும். அங்கு சுவிசேஷமாக முன்னறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்லை, அந்த உடன்படிக்கையின் பலியே யாருன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து தான். இந்த இரத்தத்தின் அடிப்படையில தான் இப்பொழுது ஒரு புதிய உடன்படிக்கை அவர் என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அங்கே ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆபிரகாமை தன்னோடு அவர் சேர்த்து கொள்ளல. அவரை தூங்க வைத்து விட்டு தாம் மட்டும் அந்த இடத்தை என்ன செய்கிறார்? கடந்து செல்லுகிறார். அங்கு தன்னோடு அந்த வாக்குறுதியை அவர் பிணைத்து கொள்ளுகிறார். யாரு மீறினாலும் அதனோட விளைவு யாருக்கு தான்? தேவனுக்கு. நாம் மீறுகிறவர்கள் என்று அவருக்கு தெரியும், நாம் விழுந்து போனவர்கள் என்று தெரியும், நம்மால் அதை கடைபிடிக்க முடியாது என்று தெரியும். அதனுடைய தண்டனையையும் அவரே அங்கு ஏற்றுக்கொள்ளுகிறார். உடன்படிக்கையின் பலியாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க தெரிந்து கொள்ளும் போது தைரியமாக, ஏனென்றால் இந்த உடன்படிக்கை நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை, இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? உண்டாக்கப்பட்டிருக்கு. காளை, வெள்ளாட்டுக்கடா ஆகியவைகளின் இரத்தம் பாவத்தை என்ன செய்ய முடியாது? நிவர்த்தி செய்ய முடியாதே. அந்த பிரதான ஆசாரியர்கள் அந்த விலங்குகளின் இரத்தத்தை மக்கள் மீது தெளித்து, தன் மீது தெளித்து, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவங்க தெளிக்க போறாங்க. இது பூரணப்படுத்துமானால் மறுபடியும் மறுபடியும் பலியிட தேவை இருக்காதே, பவுல் கேட்கிறார். இங்க இயேசு கிறிஸ்து ஒரே பலியினாலே என்றென்றைக்குமாக நம்மை பூரணப்படுத்தி பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய வேலை என்ன செஞ்சிட்டு முடிந்து விட்டது. அங்க மனிதர்களான பிரதான ஆசாரியர்கள் நின்று கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க வேலை என்ன செய்யல, முடியல. அவர்களும் பரிபூரணம் கிடையாது, குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். தங்கள் பாவங்களுக்காக தங்களை சுத்திகரித்து கொண்டு அந்த விலங்குகளின் இரத்தத்தை தங்கள் மீது தெளித்து கொண்டு அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். ஆனால் இந்த பிரதான ஆசாரியரோ அவரே பலியாகவும் மாறியிருக்கிறார், பலி கொடுக்கிறவராகவும் என்ன செய்திருக்கிறார்? மாறியிருக்கிறார். ஏனென்றால் அவரை விட சிறந்த பலி உலகத்தில் எதுவும் இல்லை. அவரை விட சிறந்த பிரதான ஆசாரியர் ஒருவரும் இல்லை. பிரதான ஆசாரியரோட வேலை என்னன்னு சொன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக மத்தியஸ்தம் செய்கின்ற ஒரு வேலை. பிரதான ஆசாரியர் அதை தான் செஞ்சாங்க. அந்த விலங்குகளின் இரத்தத்தை மக்கள் மீது தெளித்து, தன் மீது தெளித்து, உடன்படிக்கை பெட்டி மேல உள்ள கிருபாசன தண்டையில தெளிக்கும் பொழுது அந்த பாவங்கள் மூடப்பட்டது. தேவனால் மனிதர்களை என்ன செய்ய முடிஞ்சது? ஆசிர்வதிக்க முடிந்தது.
மக்களுடைய சார்பில் தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே மத்தியஸ்தம் பண்ணுகிறவர்களாக இருந்தனர். ஆனா இந்த பிரதான ஆசாரியர்களோ குறைவுள்ளவர்களா இருந்தாங்களாம். ஆனா மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவோ பாவம் இல்லாதவராக ஒரே பலியினால் என்றைக்கும் பூரணப்படுத்துகிறவராக, அவர் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை கொண்டு போகல, தன்னுடைய சொந்த ரத்தத்தையே எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சாரா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இந்த உடன்படிக்கை உருவாக்கப்படவில்லை. அந்த நியாயப்பிரமாணம், சட்டம், தேவனுடைய இயல்பு, அவருடைய நீதி எதையெல்லாம் கேட்டதோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிறைவேற்றி இருக்கிறது. வாசிக்கலாம், ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நியாயப்பிரமாணம் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. மனிதர்களுக்கு தேவனுடைய தரத்தை காண்பிப்பதற்காகவும், தாம் பாவி குறைவுள்ளவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும், மீட்பர் தேவை என்ற தேவையை அறிந்து கிறிஸ்துவிடம் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியரோட வேலையை இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணம் எதையெல்லாம் கேட்டதோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினாராம். அந்த நியாயப்பிரமாணம் கேட்ட தேவை நீதியாக இருக்கட்டும், நீதியின் செயல்களாக இருக்கட்டும், அந்த பலிகளாக இருக்கட்டும், பண்டிகைகளாக இருக்கட்டும், சடங்குகளாக இருக்கட்டும், சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், அது என்ன கேட்டதோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? நிறைவேற்றினார். விசுவாசிக்கிற எவனுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, உங்கள் வாழ்வின் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களோ, தேவன் உங்களது விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எதை நிறைவேற்றினாரோ, இன்றைக்கு தேவன் உங்களை எப்படி பார்க்கிறான்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியவர்களாக பார்க்கிறார். புரியுதா நான் சொல்ல வருது? இந்த கிருபையின் உடன்படிக்கை புரியவில்லை என்பதனாலதான் நம்ம செயல்களில் தேவனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல? நான் இதையெல்லாம் செய்யலையே, அதனால எனக்கு கிடைக்கலையோ? இன்றைக்கு தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால், நியாயப்பிரமாணம் எதையெல்லாம் கேட்டதோ அதையெல்லாம் நிறைவேற்றியவர்களாக உங்களை என்ன செய்கிறாரா? பார்க்கிறாரா? ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் தேவன்கிட்ட எவ்வளவு தைரியமா போக முடியும்? உங்க ஜெபத்துக்கான பதில நீங்க எவ்வளவு நிச்சயத்தோடு நீங்க பார்க்க முடியும்? அவருடைய உறவுக்குள்ள எப்படி இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக ஐக்கியமாக இருக்கிறார்களோ, அது போல நாமும் அவரும் எவ்வளவு ஐக்கியமாக இருக்க முடியும்? இந்த தகுதியும் இந்த உறவும் நமக்கு தெரியாததுனால தான் பிள்ளையாக இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கும் நம்ம அடிமையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்துகிட்டு இருக்கிறோம். தைரியமாக போக வேண்டிய தேவனுடைய சமூகத்துக்கு கெஞ்சி அழுது மஞ்சாடி கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறோம். நடக்கூடாதுன்னு சொல்ல வரல, அது ஆத்தும பாரத்துக்காக என்ன செய்யணும்? கண்ணீர் வரணும். தேவன் செஞ்ச நன்மைகளுக்காக அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் வரணும். அவருடைய சமூகத்துல அந்த கண்ணீர் வரணுமே தவிர நம்முடைய நிலைமையை நினைச்சு நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட இடத்துல தேவன் இன்றைக்கு நம்மளை என்ன செய்யல? வைக்கல. நம்முடைய இடம் எதுன்னு தெரியல. இன்னைக்கு எப்பேற்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, நீங்க விழுந்து போயிருக்கலாம், நீங்க பாவத்தினால கட்டப்பட்டு இருக்கலாம், அதனுடைய விளைவுகள்ல நீங்க நின்று போயிருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய சுதந்திரரா ஒரு பிள்ளையாக அவர் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இதுதான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இதுதான்.
அந்த சந்ததி மூலமா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இதுதான். தைரியமா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர்களாக அவர் நம்மளை என்ன செய்யறாரா பார்க்கிறாரா. ஏனென்றால் அங்கு இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தது நம்முடைய சார்பில், நமக்காக. நாம் பட வேண்டிய காயங்களையும், நாம் பட வேண்டிய அவமானத்தையும், நாம் பட வேண்டிய ஆக்கினைகளையும் அவர் தவறு செஞ்சதுனால அவர் என்ன செய்யல, படல. அவர் பாவம் இல்லாமல் இருந்தார். நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத அவர் என்ன செய்யப்பட்டாரா, பாவமாக்கப்பட்டார். பாவமா ஒருத்தங்க இருக்கிறதுக்கும் பாவமாக்கப்படுகிறதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பெயரில் நீங்க சொல்லலாம், ஏன் பேர்ல எனக்காக அந்த இடத்துல அவர் நின்று கொண்டிருந்தார் என்றால் நான் அந்த இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கையின் பலியே ஆட்டுக்குட்டி இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அங்கு தேவன் ஆபிரகாமுக்கு என்ன உடன்படிக்கை செய்தாரோ அந்த உடன்படிக்கையின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அங்கு அவருடைய பிரசன்னம் கடந்து சென்றது, இங்கு சிலுவையில் அவர் மனிதனாக அதை கடந்து சென்றிருக்கிறார். இதுதான் வித்தியாசம். அங்க எந்த வாக்கு பண்ணினாரோ அது அங்கு சிலுவையில் நிறைவேற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நித்திய உடன்படிக்கை அப்படின்னா என்ன தெரியுமா? நிரந்தரமான உடன்படிக்கை, என்றென்றைக்குமான உடன்படிக்கை, அழிந்து போகாத உடன்படிக்கை. இது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில், அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்ச செயல்களின் அடிப்படையில், அவர் நிறைவேற்றிய செயல்களின் அடிப்படையில். தேவன் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா, பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கு காட்டப்பட்ட நிழல் ஒவ்வொன்றுமே இயேசு கிறிஸ்துவில் நிஜமாக நிறைவேறி இருக்கிறது. நிஜம் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்துல நோய் வர்றதுக்கு 2 காரணம் இருக்கு. நோயோ சாபமோ பிரச்சனைகளோ விளைவுகளோ 2 காரணம் இருக்கு. ஒன்று பொதுவான பாவம், இன்னொன்று தனிப்பட்ட பாவம். இதுதான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் கேட்குறாங்க. அந்த கண் தெரியாத மனிதரை பார்த்து, இது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவமா? இது 2 பேர் செஞ்ச பாவமும் இல்லை, தேவனுடைய நாம என்ன செய்யணும், மகிமைப்படணும். இதை தவறா எப்படி தெரியுமா புரிந்து கொள்றோம்? தேவன் அங்கே சுகத்தை கொடுக்க போகிறார், அதில் அவருடைய நாம மகிமைப்பட போகிறது என்பதற்காக அவர் கண் தெரியாமல் என்ன செஞ்சிருக்காரு, படைத்திருக்கிறாரு என்று எனக்கு நோயெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக என்ன செய்கிறது, வருகிறதுன்னு பிசாசை தூக்கி உடம்புக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறோம், வைத்து கொண்டிருக்கிறோம். பொருள் அதுவல்ல. யார் செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி, ஏற்கனவே உலகத்தை பாவம் மேற்கொண்டு விட்டது. எப்பொழுது ஆதாம் கீழ்ப்படியாமைக்கு சென்றாரோ அப்பொழுதே பாவம், மரணம், நோய் என்ற ஒரு விதி அவர் என்ன செஞ்சிட்டாரு, இயக்கி விட்டுட்டாரு. ஏற்கனவே மனித குலத்தை, பூமியை பாவம் மேற்கொண்டிருக்கிறது. ஆனா இதுல தேவனுடைய நாம என்ன செய்யப்பட போகுது, மகிமைப்பட போகிறது. அவர் சொன்னதோட பொருள் அதுதான். பொதுவான பாவம் என்பது நாம செஞ்ச பாவத்தினால இல்லை, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால இல்லை, இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல இருக்கிறதுனாலயே ஒரு பிரச்சனை என்ன செய்யும், வரும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதே கேன்சர்ல பிறக்குது, பிறந்த குழந்தை. அது என்ன பாவம் செஞ்சுது? பாவம், நோய் நிறைஞ்ச உலகத்துல அது கால் எடுத்து என்ன செய்யுது, வைக்கிறது. அதுதான் பாவம்.
ஆனா நற்செய்தி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்ம என்ன செய்து கொண்டார்? மீட்டு கொண்டார். கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த நோயிலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் உங்க அடையாளத்தை நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா அந்த விளைவுகள்ல தான் இருக்க நேரிடும். அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்கிறத தெரிந்து கொள்ளும் போது அந்த விடுதலையை உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது பொதுவான பாவம். தனிப்பட்ட பாவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்கள்ல இருந்து நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி ஆவியில புதிய சிருஷ்டியாக மாற்றி நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். ரட்சிக்கப்பட்ட ஒருவர் பாவம் செய்ய முடியுமான்னு கேட்டா பாவம் செய்ய முடியும். ஏனென்றால் ஒரு சிந்தையும் சரீரமும் என்ன செய்யல? மாறல. பாவம் செய்யும் பொழுது நாம் அங்கு பிசாசுக்கு இடம் கொடுப்பதினால் அங்கு நோயோ மற்ற விளைவுகளோ என்ன செய்ய முடியும்? வர முடியும். அந்த இடத்துலையும் நம்ம மனம் திரும்பி இந்த இடத்துல நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, இது தப்பு தான், அவருடைய ரத்தம் என்னை கழுவ காத்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நீங்க மனம் திரும்பும் போது அந்த ரத்தம் உங்களோட சிந்தனையையும் சரீரத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு தயாரா இருக்குது. நீங்க மனம் திரும்புற இருதயம் போதும் உங்களுக்கு உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற சுகம் வெளியே என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? வெளிப்பட ஆரம்பிச்சிரும். இது தனிப்பட்ட பாவம். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்ன செய்யப்பட்டாங்களா? பாவிகளாக்க பட்டார்கள். அப்படின்னா நாம பாவம் செஞ்சதுனால இல்லை, ஆதாம் கிட்ட இருந்து வந்த வித்துனால அதே பாவத்துல என்ன செய்யறோம்? பறக்கிறோம், பாவிகளாக்கப்படுகிறோம். இதுல குட் நியூஸ், நற்செய்தி என்னவென்றால் அந்த பொதுவான பாவத்துக்கும் அவர் விலைக்கிரயத்தை செலுத்திட்டாரு, தனிப்பட்ட பாவத்துக்கும் என்ன செஞ்சிட்டாரு? விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்றால் ஒட்டுமொத்த உலகம், அநேகர் என்ன செய்யப்பட்டாங்களா? பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன செய்யறாங்களா? நீதிமானாக்கப்படுகிறார்கள். இதுதான் கிருபை. இது ஒரு ஆவிக்குரிய விதி. நாம முதல்ல உள்ளதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? உலகத்துல பாவம் இருக்கு, அந்த பாவத்தினால இந்த விளைவு இருக்கு, அவர் செஞ்ச பாவம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நம்ம ஏற்றுக்கொள்றோமே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேங்கிறத ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? நான் கேட்க வருது புரியுதா? ஒருத்தருடைய கீழ்ப்படியாமையினால நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பாவியாக்கப்பட்டுட்டோம். ஒருத்தருடைய கீழ்ப்படிதலினால நம்ம என்ன செய்யப்பட்டுட்டோமா? நீதிமானாக்கப்பட்டோம். ரெண்டுமே நம்மளை வச்சு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய ஒரு அன்பு இல்லையா? எப்படி ஒருத்தரோட கீழ்ப்படியாமையினால பாவிகளாக்கப்பட்டோமோ ஒருத்தருடைய கீழ்ப்படிதலினாலே நம்ம நீதிமான் ஆயிட்டோமா? நீதிமான் என்றால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம், தேவனுடைய இயல்பை பெற்றுக்கொள்ற ஒரு இடம், அவர் பக்கத்துல நிற்கக்கூடிய இடம், அவருடைய பிள்ளை என்ற அங்கீகாரம். இது யாருடைய கீழ்ப்படிதலினால? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதலினால இந்த இடத்தை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இததான் அங்கு சிலுவையில் அவர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். ஆபிரகாம் எப்படி நீதிமானாக மாற்றப்பட்டார்? வாசிக்கலாம், ஆதியாகமம் 15:6. அவர் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாரா, அதை அவர் அவருக்கு என்ன செஞ்சாரா? நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் தவறு செஞ்சாரா? அவருடைய மனைவியை அவர் என்ன சொன்னாரா? சகோதரின்னு சொல்லி அந்த ராஜா மனைவியை என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டு போயிட்டார். அவரை காப்பாத்திக்க அவர் மனைவி என்ன செய்கிறார்? பலி கொடுக்கிறார். இன்னும் சொல்லலாம், ஒரு சில தவறுகள் அவர் விழுந்து போனார். அவரை குறை சொல்றது நோக்கம் இல்லை, அவரும் மனிதன் தான். அவர் சில இடங்கள்ல என்ன செஞ்சாரு? விழுந்து போனார். அவருடைய கீழ்ப்படிதலினாலே அங்கு நீதியாக எண்ணப்பட்டார்னு இருக்குதா? இல்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு என்ன செய்யப்பட்டுச்சா? நீதியாக எண்ணப்பட்டது. இந்த எண்ணப்பட்டது அப்படின்னா ஒரு அர்த்தம் உண்டு கிரேக்க மொழியில. அது என்ன அர்த்தம் அப்படின்னா,
உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நான் காசு கொடுக்குறேன், ஒரு காசு போடுறேன். அது உங்களோட எஃபர்ட் எதுவும் இல்லை. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன், அது உங்கள் பேரில் என்ன செய்யப்படும்? வரவு வைக்கப்படும். உங்கள் பேரில் வரவு என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். அதுபோல் யார் ஒருத்தங்க ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்காங்களோ, ஏசு கிறிஸ்துவோட தகுதி நீதி நம்ம அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப புரியுதா? நம்ம செஞ்ச செயல்களின் அடிப்படையில் இல்லை, நான் அவரை விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசத்தின் மூலம் அந்த நீதியை வரவாக என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். கிரெடிட் இம்பியூட் பண்றாரு நமக்குள்ள, நம்முடைய பெயர்ல அதை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். நம்ம நீதிமான் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், கணக்கிடுகிறார். அதோட அர்த்தம் அதுதான். நம்மளை பார்த்தா பாவியா பார்க்கல, கிறிஸ்துவின் நீதியாக என்ன செய்யறாரா? பார்க்கிறார். நம்ம பேர்ல வரவு வச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த ஃபுல் பேமெண்ட், முழுமையான விலை கிரயத்தை சிலுவையில் அது என்ன செஞ்சிருக்கு? செலுத்தி இருக்கிறது. உங்க பேர்ல வரவு வைக்கப்பட்டாயிற்று. இந்த நபருடைய கடனை வட்டியும் முதலுமாக நான் என்ன செஞ்சுட்டேன்? செலுத்தி விட்டேன். என்னுடைய ரத்தம் செலுத்தி இருக்கிறது. என்னுடைய நீதியை அவர்களுக்கு பரிசாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். இதுதான் நம்ம அக்கௌண்ட்ல இருக்குது. இந்த ரெண்டு அக்கௌண்ட்ல எதை நம்ம பார்க்குறோம்? நம்ம பாவின்னு பார்க்குறோமா, வரவு வைக்கப்பட்ட நீதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்ம செய்கிற செயல்களையும், நம்ம சிந்தனையில என்ன இருக்குதோ, நம்ம சூழ்நிலைகள்ல என்ன காமிக்குதோ, இதை தான் வைத்து நம்ம தேவனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கீழ்ப்படிதலினால் நமக்கு இந்த இடம் கொடுக்கப்படலை. எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலம் நீதியாக எண்ணப்பட்டாரோ, நாமும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலம் நீதியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய கீழ்ப்படிதலினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே இந்த இடம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கம்ப்ளீட்டா, முழுமையாக அவர் கீழ்ப்படிந்து, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து, தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாழ்த்தி, இதுக்கு மேல அவர் தாழ்த்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் மனுஷ ரூபமா வரணும்னு நினைச்சதே ஒரு பெரிய தாழ்மை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவை ஒரு பணியாள் இடத்துக்கு வர சொன்னா வருவாரா? இதை விட மிகவும் சிறிய இடமான அடிமையின் கோலமாகிய மனிதனோட இடத்துக்கு படைத்தவர் வருகிறார். இதுவே ஒரு தாழ்மை தான். அந்த தாழ்மையையும் தாண்டி சிலுவையின் மரணம் என்பது ஒரு அவமான சின்னம். அந்த காலத்துல ஒரு சாபமான செயல். அது மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய, சாபமாக பார்க்கக்கூடிய, அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடம் தான் சிலுவை மரணம். அவர் மனுஷனா இறங்கி வந்ததே ஒரு தாழ்மை. அந்த தாழ்மையிலையும் அவமான சின்னமான சிலுவையின் மரணத்தை அவர் பெற்றுக்கொண்டது தாழ்மையிலையும் தாழ்மை. இது எல்லாம் எதுக்காக? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. தேவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், அந்த நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆபிரகாமோடு பண்ணி அந்த உடன்படிக்கையை எல்லா ஜாதிகளும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். புற ஜாதிகளுக்கும் வரும்படியாக. யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை. அவர் யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. யூதர்கள் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஒரே சிருஷ்டி. எல்லாவற்றையும் அவர் இணைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. யாருக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டுச்சா? ஆபிரகாமுடைய சந்ததியாகிய கிறிஸ்துவுக்கும் என்ன செய்யப்பட்டுச்சா? வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இருப்பதினால் அங்கு ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு நீங்களும் நானும் சுதந்திரர்களாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட வழி. இதுதான் அவர் நம் நிமித்தம் அங்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றியதினால்
அவர் கீழ்ப்படிந்ததினால், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்ததினால் அந்த வாக்குத்தத்தங்களையும் அந்த ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சுதந்திரத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவர் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பார் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவர் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல். உனக்குள் பூமியில் உள்ள வம்சமெல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவர் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால என்ன செய்யல? கிடைக்கல. விசுவாசத்தினால் வருகின்ற நீதியினால் கிடைத்தது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நமக்கு அந்த சுதந்திரம், அந்த வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தினால வருமா, விசுவாசத்தினால வருமா? நம்ம விசுவாசிக்கும் போதுதான் அந்த பலனை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நான் இதை செஞ்சுட்டேனே அப்படிங்கிற ஒரு பெருமையின் அடிப்படை ஒரு பக்கம், நான் இதை செய்யலையே அப்படிங்கிற ஒரு பாவிங்கிற மனப்பான்மை ஒரு பக்கம், இப்படி நம்ம தேவன் கிட்ட போகும்போது தான் இந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் நம்ம அதை அனுபவிக்க முடியாம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஆபிரகாமுக்காவது அவர் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இந்த நீதி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இடம். அவருடைய சாயலையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தகுதி என்னவென்றால், தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தகுதி என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில். நம்முடைய தகுதியே இயேசு கிறிஸ்து தான். இந்த தகுதிக்கு ஈக்குவலாக, சமமாக நம்ம எந்த செயலை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 2 மாதம் உபவாசம் இருந்தால் அது சரியாயிருமா? இல்லை வேதத்தை ஒரு 100 தடவை நான் வாசித்து முடிச்சா அது சரியாயிருமா? இல்லை நான் ஊருக்கே அன்னதானம் கொடுத்தாலும் அது சரியாகுமா? எந்த செயலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக என்ன செய்யாது? வராது. அப்படி என் செயலை கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, அவர் செஞ்ச செயலை நான் கனவீனப்படுத்துகிறேன். அதற்கு இணையாக என் செயலை நான் என்ன செய்கிறேன்? கொண்டு போகிறேன். பரிசேயன் போல. இன்றைக்கு அநேக விசுவாசிகளோட இடம் அதுதான். இந்த உடன்படிக்கை தேவன் செஞ்சதோட நோக்கமே என்ன தெரியுமா? ஒரு 3 காரியம் இருக்கு. அவருடைய இருதயம் சட்டத்தின் அடிப்படையிலான இருதயம் இல்லை, அது கிருபையின் அடிப்படையிலான ஒரு இருதயம். கிருபையின் மூலமாகவே தேவன் நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிறார் என்பதை காட்டுவதற்காக. 2வது, அங்கு சுவிசேஷம் ஆபிரகாமின் மூலம் முன்னறிவிக்கப்படுகிறது. வாசிக்கலாம், கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு ஆபிரகாமையும் அவர் சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்ற சுவிசேஷத்தின் அடிப்படையாக அறிவிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு கிறிஸ்துவின் மூலமாக உங்களையும் என்னையும் கண்டு அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். அவருடைய பார்வையை பாருங்களேன். ஆபிரகாமுக்கு பண்ணிய உடன்படிக்கையே கிறிஸ்துவின் மூலமாக நம்மை கண்டு அவர் சுவிசேஷமாக என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியம், அவர் நம்ம பார்க்கின்ற விஷயத்தின்படி அல்ல, தரிசிச்சு நடக்கிறவர்களாக இல்லாம விசுவாசத்தில் நடக்கிற ஒரு சந்ததி வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வாசிக்கலாம், ரோமர் 4:20-21.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் என்ன செய்யலையா? அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். நம்மளால ஏன் விசுவாசத்துல வல்லவரா மாற முடியல தெரியுமா? நாம பிரச்சனைக்கு மத்தியில, நடக்கவே முடியாதுங்கிற சூழல்களுக்கு மத்தியில நம்ம தேவனை மகிமைப்படுத்துறது இல்லை, பிரச்சனையை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். என் பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்கு, இதில் போகிறதுக்கு எனக்கு வழி இல்லை, ரிப்போர்ட் இப்படி இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த கர்ஜனையை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அந்த குறைவுகள் எனக்கு தெரியுது, இந்த பிரச்சனையை பக்கத்தில் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பிரச்சனையை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் போதெல்லாம் எதை மகிமைப்படுத்துகிறோம் தெரியுமா? பிரச்சனையை உயர்வாக பேசுகிறோம், பிரச்சனையை மகிமைப்படுத்துகிறோம். பிரச்சனையை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் நமக்கு சந்தேகமும் பயமும் குழப்பமும் கவலையும் வரும். அது நம்மளை ஒரு சோர்வுக்குள்ளாக என்ன செய்யும்? கொண்டு வரும். இதெல்லாம் அதிக நாள் நம்ம சிந்தனையில் இருந்தால் அடுத்து பாதிக்கிற இடம் என்ன தெரியுமா? நம்ம சரீரம். அடுத்து நமக்கு விசுவாசம் அதிகமாக என்ன செய்ய முடியாது? பலப்பட முடியாது. அடுத்து நம்ம ஜெபிக்கிறது, எனக்கு இந்த சோர்வுக்கு மத்தியில் எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பான்னு என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். இது ஜெபிச்சு வருகிறது இல்லை. நீங்கள் ஆவியில் மறுபடி பிறக்கும் பொழுதே கிறிஸ்துவின் விசுவாசத்தை பெற்றிருக்கிறீங்க. வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி சொன்ன அதே விசுவாசம், மரிச்சவர்களை உயிரோடு எழுப்பின ஒரு விசுவாசம், ஏசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு இருந்த விசுவாசம், நம்முடைய விசுவாசத்துல எந்த குறையும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளான உங்க அடையாளத்தை நீங்க தெரிந்து கொண்டு நீங்க அதற்கு தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். தேவனை உணர்வுகளின் அடிப்படையில் தேடாதீங்க. ஒரு ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிறோம், அங்கே அவரை நினச்சி நன்றி சொல்கிறோம், துதிச்சு பாடுறோம், நம்மளால் அவரை உணர முடியும். அந்த ப்ரெசன்ஸை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அப்பா போதும் சூப்பர் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனால் பிரச்சனை எப்படி தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். நான் அவரை துதிக்கும் போது வருகின்ற பிரசன்னம் இல்லை, அங்கு சிங்க கபியில போட்டாலும் அங்கேயும் அவர் யார் கூட தான் இருக்கிறாரு? நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்போ அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைங்கிற சத்தியம் நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அந்த சத்தியத்தை நம்ம சிந்தனைக்கு கற்றுக் கொடுக்கணும். தாவீது ராஜா அதை தான் பண்றாரு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு, சவுல் எந்த பக்கம் வராரு நீ பார்த்துக்கிட்டுருன்னு சொல்றாரா? இல்லை. நம்ம அந்த அறிகுறிகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்க்குறோம். அவர் சிந்தனைக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது யாரால வரும்? அவராலே வரும். எனக்கு உதவி வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் மனுஷனை நம்பல, சூழ்நிலைகளை நம்பல, எதுவும் அவரை தடுக்கும் என்று அவர் ஏற்றுக்கொள்ளல. இந்த விசுவாசத்தை விட அதிக விசுவாசமான கிறிஸ்துவின் விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை தரிசித்து நடக்கிறவர்களாக வாழ்வதை அவர் விரும்பவில்லை, விசுவாச சந்ததியினரை அவர் விரும்புகிறார். அதனாலதான் இந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 3:13-14 வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இதெல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அங்க ரட்சிப்பை குறித்து, நம்ம பெற்றுக்கொள்ள போகின்ற விடுதலைய, நீதியை குறித்து, ஆவியானவரை குறித்து அங்கு முன் அடையாளமாக ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனாக என்றென்றைக்குமாக நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறோம்? வைத்து கொண்டிருக்கிறோம்.
உலகத்தையே படைத்தவர். நம்மெல்லாம் பழைய உடன்படிக்கையில பிரமிப்பா பார்க்குறோம் இல்லையா? ஆபிரகாமா இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், தாவீது ராஜாவா இருக்கட்டும், சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எஸ்ரா, நெகேமியா, இந்த தேவ மனிதர்கள் கிட்டலாம் எப்பொழுதாவது தான் தேவன் பேசுவார். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில நம்மை படைத்தவர் என்றென்றைக்குமாக எப்பொழுதும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். அவரது வல்லமையை நம்மிடத்துல வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அவரது ஞானத்தை, ஆலோசனையை நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். சகல சத்தியத்திற்கு நேராக நம்மளை வழி நடத்த காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக என்ன செய்றாரா இருக்கிறார்? டீச்சர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆசிரியராக. இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார், என்ன செய்து முடித்திருக்கிறார், அதுல நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன, உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, நமக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நமக்குள் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறார், சகல சத்தியத்திற்கு நேராக நம்மை வழி நடத்த, நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையை கற்றுக் கொடுக்க, நீதியை கற்றுக் கொடுக்க, வலப்புறமோ இடப்புறமோ சாயாதபடி நீ போகிற பாதை இதுவே என்று நமக்கு காட்டுவதற்கு 24/7 யார் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் ஆவியை குறித்து சொன்னப்பட்ட வாக்கு தத்தம் அங்க சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் அங்க என்ன செஞ்சிருக்கு? நிறைவேறி இருக்கிறது. கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் என்ன செய்கிறோமா? இருக்கிறோமா? ஒரு புது குடும்பத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஒரு புதிய சாயலை பெற்றிருக்கிறோம். தேவனோட நீதியை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவே நமது தகுதியாக இருக்கிறார். ஆவியானவரை தங்கும் உறைவிடமாக என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் வாசம் செய்கிறார். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நமக்குள்ளும் தேவ சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ரெண்டும் வேற வேற. தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். நம்மை கோபமாக அவர் என்ன செய்யல? பார்க்கல. பாவியாக பார்க்கல. கிறிஸ்துவுக்குள் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றியவர்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை பெறவும் தைரியமா நீ என்ன செய்? என்கிட்ட வா. கிருபாசனத்தடைக்கு நீ தைரியமா வா, எப்போ வேண்டுமானாலும் வா. எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? மகா பிரதான ஆசாரியர் பழைய உடன்படிக்கையில வருஷத்துக்கு ஒரு முறை தான், அதுவும் சுத்திகரிப்பு செஞ்சுட்டு தான் உள்ள என்ன செய்யணும்? போகணும். அப்படிப்பட்ட பிரசன்னத்துக்கு இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்? வா. அதையும் தாண்டி நமக்குள்ளே அவர் உறைவிடமாக இருந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரருமா இருக்கிறோமா? உடன் சுதந்திரர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த சொத்து 2 பேருக்கும் ஈக்குவல், சம பங்கு. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறதோ அதே சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாரா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பெற்றிருக்கிறோம். அதுக்கு சுதந்திரரும் உரிமையாளர்களுமாக நாம் இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள்ல எது இந்த அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியும்? எது பிரிக்க முடியும்? இப்பேற்பட்ட ஒரு அன்பு, உலகத்தை படைத்தவர் நம்மை இவ்வளவாக அன்பு செய்கிறார். அவரது வல்லமை நமக்குள் காத்திருக்கிறது. அந்த பிரசன்னம் நமக்குள்ள இருக்கு. அங்க ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுதே அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் பார்க்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில் நீங்களும் நானும் பங்கெடுத்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில என்ன வாக்கு தத்தங்கள் உண்டோ அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் இன்றைக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று அங்கு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. நீங்க என்றைக்கு ஆமைன்னு சொல்றீங்களோ உங்களால் அதை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்றேன். என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 17 வருடங்களா குழந்தை இல்லை. சத்தியம் தெரிஞ்சவங்க தான். இப்போ தேவனுடைய கிருபையினால அவங்க
கருத்தரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகுது அவங்களுக்கு. அவங்களோட கர்ப்பப்பையில் அந்த பனிக்கூடத்தில் தண்ணி இல்லைங்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இவங்க நார்மல் டெலிவரிக்காக என்ன செய்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சத்தியம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க சொல்லும் பொழுது வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன், அவங்களுடைய உறவுகளை வச்சு, அவங்க குடும்பத்தை வச்சு ஒரு சில பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் திருடன் திருட வருகின்ற இடம். இப்படி ஒரு சமாதானத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்கும் பொழுது உங்கள் உடம்புக்குள்ளே அவன் என்ன செய்ய முடியும், வர முடியும். இது அவன் திருட வர்ற இடம். இந்த கவனச்சிதறுகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி என்ன செய்யுங்க, வைங்க. உங்களை செப்பரேட் பண்ணுங்க. அவிசுவாசத்தை உங்கள் பக்கத்தில் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. அவரை நோக்கி பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க அதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. என்ன பிரச்சனைனா, அந்த பனிக்கூடத்தில் தண்ணி இல்லை, உடனே எடுக்கணுங்கிற ரிப்போர்ட் அவங்களுக்கு. எந்த நபர்கள் மூலம் அவிசுவாசம் வருதோ அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க அந்த வார்த்தைக்குள்ளே போகிறாங்க. ஆப்ரேஷன் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு 7 மணிக்கு ஆப்ரேஷன், 6:45 நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ப்ரேயர் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல உங்கள் ஞானம் என்ன செய்யணும், வெளிப்படணும். உங்களுடைய நேரத்தின்படி அது எந்த நேரம் குழந்தை பிறக்கணுமோ அது சரியான நேரத்தில் அது என்ன செய்யணும், பிறக்கணும். டாக்டர் மூலமாக வெளிப்படுறது டாக்டரோட ஞானம் இல்லை, உங்கள் ஞானம் என்ன செய்யணும், வெளிப்படணும். அப்படிங்கிறத நாங்கள் சரண்டர் பண்ணி ஜெபிக்கிறோம். 7 மணிக்கு நான் 1/4 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிடுவேன். 9 மணிக்கு குழந்தை பிறந்துடும், உங்களுக்கு மெசேஜ் வரும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். 9 மணிக்கு வரலை. கூப்பிட்டு கேட்டால் ஆப்ரேஷன் வேண்டாம், அந்த பனிக்கூடத்தில் தண்ணியெல்லாம் நல்லா தான் இருக்குது, 1 வாரம் என்ன செய்யுங்க, அப்சர்வேஷனில் வைங்க. ஏனென்றால் எனக்குள்ளே உணர்த்தப்பட்டது என்னென்னா 8 மாதம் தான், இன்னும் ஒரு 2 வாரம் அந்த குழந்தை உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே. இது நான் இல்லை, ஆவியானவரோட உணர்த்துதல். நான் ஆவியானவரோட கைடன்ஸ்க்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்பேற்பட்டவரை நமக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறோம். நமக்கு எது சரிங்கிறது தெரியாது, நமக்கு எந்த வழி போகணுங்கிறது தெரியாது, அதை சரி பண்ணுற ஆற்றலும் நமக்கு கிடையாது. நம்மளால முடியுமா? நம்மளால முடியாது. முடியாத காரியத்தை எதுக்கு நம்ம தோள் மேல சுமந்துகிட்டு இருக்கணும்? அதை நான் சுமக்கிறேன்னு சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சுமக்கிறேன், உன் சுமையை நான் சுமக்கிறேன், உன் சுமையோடு சேர்ந்து உன்னையும் நான் சுமக்கிறேன், உன் வழியையும் நான் சரி செய்கிறேன்னு சொல்ற ஒருத்தரை வச்சுட்டு நம்ம ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கணும்? அவங்க அந்த சிந்தனையில சமாதானத்துக்குள்ள வர்றாங்க, அந்த பிரச்சனையை சரண்டர் பண்றாங்க. அங்கே அவங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணலை. ஆண்டவரே, இது உங்கள் சித்தம், உங்கள் டைம், உங்கள் ஞானம், இது மனுஷ ஞானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எது சரியாகணுமோ அது என்ன செய்யுது, சரியாகுது. இது இந்த விஷயத்துக்கு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த சமாதானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சமாதானத்தில் போகும்போது ஏற்கனவே முடிக்கப்பட்ட அந்த பலத்தை வெளிப்படுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய சுதந்திரங்கள் நீங்கள் எடுத்து எழுதுங்க. ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு? தேவனோட நீதி, அவரோட தயவு, அவரது ஆசீர்வாதம், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். இன்றைக்கு யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, ஏசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களை ஊழியக்காரன் என்று இனிமேல் அழைப்பது இல்லை, என்னுடைய சிநேகிதன் என்று நான் அழைக்கிறேன். யாராவது உயிர் சிநேகிதனுக்கு எதையாவது மறைப்போமா? அவர் உங்களிடம் எதையும் மறைப்பது இல்லை, அதை வெளிப்படுத்துறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட சுதந்திரத்தை, வாக்குத்தத்தங்களை, பலன்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பெற்று தந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு இவ்வளவு நேரம் நீர் பேசி கொண்டிருந்தீரப்பா. உம்முடைய அன்பு, உம்முடைய இருதயம், கிருபையை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆபிரகாமோடு நீர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவின் மூலமாக எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கான நலனை நீர் பார்த்து கொண்டிருந்தீர் என்ற சத்தியத்திற்காக நன்றியப்பா. நாங்கள் விடுவிக்கப்பட, நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட, நாங்கள் மன்னிக்கப்பட, நாங்கள் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள, நீதியை பெற்றுக்கொள்ள நீர் ஆபிரகாமோடு அந்த சந்ததிக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். அந்த சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நீதியை பெற்று கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் உரிமையாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம்.
என்ற சத்தியத்திற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில சரீரத்துல என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா பாவ சாப கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசீர்வாதத்தை, தேவ சமாதானத்தை ஒவ்வொருவரது சிந்தனையிலையும் சரீரத்திலையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. அப்படியே வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறத பாதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி. அநேகருக்கு ஆசிர்வாதமாக நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் அவர்களது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.